இப்போ வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது இந்த இமேஜில் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். பட்டு அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து மெயின்லி வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்கணும். ஓகே, ஆனால் இதில் பிளாக் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த பேக்ரவுண்டை பிளாக் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் பண்ணுறது தெரியுமா, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது தெரியுமில்ல. உங்களுக்கு எந்த டூல் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டூல் யூஸ் பண்ணி இப்போது இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கிறேன். மேட்ச் வாய்ஸ். ஓகே, இது ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இதுதான் ஒரிஜினல் இமேஜ். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இது டெப்த்து வரணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெப்த்து வந்திருக்கு. இதில் டெப்த்து ப்ளஸ் ஷேடோவும் ஆட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நார்மலாக இது பண்ணணும்னா அந்த டெப்த்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி டெப்த்து வரணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் பார்த்துருக்கோம். என்ன பண்ணணும், டெப்த்து ரிலேட்டடாக வரணும்னா நம்ம வந்து பிளர் டிஸ்டார்ட்டில் டிஸ்பிளேஸ் பண்ணணும். டிஸ்பிளேஸ் பண்ணணுன்னா அதுக்கு என்ன வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணணுன்னா என்ன வேணும், இந்த மாதிரி ஒரு பிஎஸ்டி ஒர்க் ஃபைல் இருக்குது. இந்த பிஎஸ்டி ஒர்க் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது ஆல்ரெடியே 2-3 டைம் பார்த்தோம். அந்த பிஎஸ்டி ஒர்க் ஃபைலில் என்ன இருக்கும், பிஎஸ்டி இமேஜ், அந்த இமேஜில் என்னென்ன எஃபெக்ட் வச்சுட்டு அது பிஎஸ்டியாக சேவ் பண்ணியிருக்கோம். மெயினாக டீசாச்சுரேட் ஒன்று, டீசாச்சுரேட் பண்ணி அது பண்ணதுக்கு எதுக்கு பண்ணோம் அது, ஸோ அதே தான் டீசாச்சுரேட் பண்ணாமையும் பண்ணலாம். ஆனால் இதில் என்னென்னா மெயின் திங் வந்து டீசாச்சுரேட் ஒன்று, இன்னொன்று பிளர். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபில்டரில் பிளரில் யூஷன் பிளரில் இப்போ 3 வச்சுக்கிறேன். ஓகேவா? அது அந்த இமேஜஸ் பொறுத்து மாறும். 10 இருக்கும், 5 இருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இதை சேவஸ்ன்னு போட்டு மாஸ்க் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி இப்போ கண்ட்ரோல் செட் அமைக்கிறேன். இப்போ என்னென்னா டெக்ஸ்ட்டு, இப்போது இதில் இப்போ ரஜினிங்கிறனா ரஜினியோட படம் எல்லாமே நான் லிஸ்ட் போட்டு அது கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது அது வந்து என்ன கலர்னால் ஒயிட் கலர் இருக்கக்கூடாது, பிளாக் கலர் தான் இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களோட சிஸ்டமில் போகும்போதும் பிளாக் கலர் தான் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபில்டரில் போயிட்டு டிஸ்டார்ட் டிஸ்பிளேஸ் ஓகே போயிட்டு மாஸ்க் இது பண்ணால் இந்த மாதிரி இதாகிடும். ஐயோ இது இல்லை. ஸோ இதில் போயிட்டு ஃபில்டர் டிஸ்டார்ட் டிஸ்பிளேஸ் 10 வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் அங்கே பிளரில் வந்து கம்மியாக கொடுத்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கணும், பிளரில் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இங்கே கம்மியாக வச்சா போதும். ஓகேவா? அது ரெண்டும் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு இதாகிடும். ஸோ இதில் மாஸ்க் கொடுக்குறேன். இப்படி ஆகிடுச்சா? இப்போ இதுவே நான் வந்து கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்ட் 7 ஓகேவா? இல்லை கண்ட்ரோல் செட். ஸோ இது வந்து நீங்கள் அப்போ பிளரில் எதுவும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? அந்த 3 வைக்காம அதோட கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கணும். ஓகே, இது ஓகே. ஓகே, ஸோ இப்போது இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் தானே இருக்குது, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தானே. ஆமாம். ஸோ
ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா இதை எடுத்துகிட்டு மேலே கொண்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட்டிங் கிளிப்பிங் மாஸ்க். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சா? என்ன பண்ணியிருக்கோம், அது தனியாக பண்ணி பேக்ரவுண்ட் பிளாக் ஆகிருக்கும் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி க்ரியேட் பண்ணோன்னா பிளர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த இமேஜை டெக்ஸ்ட்டோட கிளிப்பிங் மாஸ்கிங் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு கலர் ஆட் பண்ணுறோம். பிளாக் கலர் ஒன்று ஆட் பண்ணுறோம். அதை கீழே இது பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துடும். புரிஞ்சா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது என்ன மாதிரி இது பண்ணுவோங்கிறது அது முன்னாடியே பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனா இந்த மாதிரி இப்படி இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு இமேஜஸ் இது பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் ட்ராப் ஷாட் ஆட் பண்ணால் இனிமேல் அது வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கும்போது அது இன்னைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஆனால் இந்த எஃபெக்ட் வந்து பிளாக் பேக்ரவுண்டுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளாக் தான். அந்த எஃபெக்டாக இது பண்ணும். இல்லைன்னா கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா